அவங்க மது புண்ட மது போட்டு நப்பிட்டு இருக்கான் போல. என்ன அது நம்ம ஆண்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம்ல, அது போயிட்டு ஆனந்த் கிட்ட சொல்லிக்கு கில்டு விட்டு அதனால போயிட்டு இது பண்ணிருக்க. பையனி பீனிஸ் பையா போய் நான் சொல்லிட்டேன். இவன் என்னடா அவன் வரலாம் போறான் வராம போறான். ஒரு ஆளுமை சொல்லிட்டு போனா கூட போனெக்ஸ் ப்ரோ பீனிக்ஸ் அவர் தான் சொன்னாரு. டேய் பீனிக்ஸ் கரெக்ட் ஸ்பெல்லிங்கே தானடா. போனெக்ஸ் ப்ரோ சொல்றா. சாய் யாரு பேர்றா? இல்ல ஐடி யாரு பேரு? இன்னொருத்தன ஐடி சைலண்டா இருக்கணும் தம்பி. ஐடி யாருடா சொல்ல? தெரிஞ்சு என்ன பண்ண ப்ரோ? பேசுறா பாரு. அவ்வளவுதானா ப்ரோ? யாருன்னு கேட்டா யாருன்னு உன்னை சொல்றது இப்ப நான் வடிக்கிறேன். ஏய் என் ஐடி தான்டா, கண்ணு தெரியாத. வச்சிருந்த அது இதுன்னு இருக்க புண்டை மாரி பேரை எத்தனை வாட்டி தான் மாத்திருந்தேன். என் ஐடியை பார்த்து என்னை பார்த்து யாருன்னு கேட்குறான் ப்ரோ. 9 தேவையா தானே எல்லா பொண்ணு கூடயும் கலிகாலம் ஆயிடுச்சு ப்ரோ. எல்லா பொண்ணு கூட விளையாண்டு இப்ப பசங்க கூட விளையாடுறேன். அவ்வளோதான் இல்லை ப்ரோ. அந்த அமௌண்ட் மட்டும் போடாது ப்ரோ, கேவலமாக அது ஒரு மாதிரி சவுண்டு வரும் ப்ரோ. உனக்கு மட்டும் தானே கேட்கும் அது சவுண்ட் வருமா? ஏய் வேணாம் வேணாம் வேணாம். எனக்கு சவுண்டு கேட்க மாட்டேன். அவருக்கு தான் கேட்கும். அந்த அமௌண்ட்டை பார்க்குறப்பே ஒரு மாதிரி இருக்குடா, நல்லா இல்லை. ரூம் மேட்ச் எடுக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லுப்ப. புரியல. ரூம் மேட்ச் கேள்றா அவனுங்கிட்ட. வெற்றி ரூம் மேட்ச் போடுவோம்டா, சும்மா தான்டா நின்றுக்கிறீங்க. அவன் இல்லடா, நமக்குள்ளே விளாட்லாம்டா. ஆளுங்க அதிகமாக தான்டா இருக்கும். நம்மளுக்குள்ளனா யாருக்கா பிரேமா ஆப்லைன் போடுறானம்மா. ஏவா தெரியல. நீ ஆனந்த் குரூப்ல போயிட்டு அவங்க கூட பேசிப்பா. சரி பேசிட்டு வா. டேய் மதுக்கு ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணலையாமா? டேய் ரெஸ்பான்ஸ் பண்ணலையாமா? இந்த டெய்லியும் கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவானாமா? இப்போ ஆனந்த் கம்ப்ளைண்ட் போட்டுச்சு. நான் அதே தான் கேட்டேன். என் குரூப்லேயே சொல்லுவேன், மெசேஜ் போட வச்சுனே என் கூட தான் சொல்லுவேன் கேட்டேன். அவன் ஏன்டா கூப்பிட்டா வரமாட்டான் ஆனந்த்? தெரியல கொழுப்பு அதிகமாகிட்டோம். தோல் முடிஞ்சு. இவன் எங்க போனா? யாரு? இந்த ஒருத்தன் தானே இம்மா நேரங்க. எங்கடா போன? அந்த பொண்ணு கிட்ட ஏன்டா இது பண்ண ஆனந்த் சொல்றான். நான் குத்தமா தான் பொண்ணு என் கூட வந்து விளையாட சொன்னா அப்படியே விளையாடுறேன். ஏடா ரெக்வஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணாதா? என்னடா வேணும்? ஏன்டா இப்படி வாதிக்கிற? அதுதான் நானும் கேட்குறேன். எங்கடா ஓட்டான்? இவன் யாரா? டேய் ஐடி வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். கூப்பிட்டா கூட வர மாட்டேற, பெரிய ஆள் ஆயிட்டியோ. டேய் பாய், நீ ஐடி அவங்ககிட்ட சேல் பண்ண எடுத்து அவன் மைக் ஆன் பண்ண மாட்டேங்கிறான். யார் ஐடியில இருக்கான்னு ரைட்டு. டேய் மொட்டா யாரா?
நான் அப்புறம் இது வாங்கிட்டியா? புரியல. வாங்கிறதா? நான் சோறு வாங்கி வாங்குறதான்டா. இப்போ சாம்பார் கிட்ட மாட்டி விடுவான் தானே அவன் தான்டா. போலாம் நம்ம. இவன் ஏன் ப்ரைவேட்லேயே போட்டு வச்சிருக்கான்? அவன் அழுகுறான்டா. பட்டடா. சரி ரூம் மேட்ச் போடுவோமா? மறக்க விட்டேன். சரி ரூம் மேட்ச் போடுவோமா? ரூம் மேட்ச் வீட்டுக்கு போகலாம். கடையில இருக்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க கால் பண்றேன். சரி பாரு பாரு கில்டா ரெண்டா பொழக்கிறனா இல்லையா பாடுறா. பாப்போம்டா. கில்டா ரெண்டா பொழந்து என் சைடு பாதி உங்க சைடு பாதியை பிரிக்கிறேன். உங்க கல்ல எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் வந்து இப்போ இருக்கேன் அந்த சைடுல இருந்து. இல்ல இந்த கல்ல இருந்து வேற யாரு வருவாங்க? 8 மெம்பருக்கு மரியாதை கொடுக்கலன்னா வெளியே வந்துருவானுங்க. புரியல. கில்டு மெம்பருக்கு மரியாதை கொடுக்கலன்னா வெளியே வந்துருவானுங்கல்ல. அப்படியா? ரைட்டு. யாரா அது? அண்ணா ஆடா வானவில்லை. ஒரு டேய் கவர் இருக்குல. டேய் எதுக்குடா நீங்க எல்லாம் வரீங்க சொன்னா? பெரிய கில்டா. வந்து கூப்பிடுறா. டேய் பாய் நீ வேணா போயிட்டு வா. நான் சும்மா தான் இருக்கேன். பேசிட்டு தான் இருப்பேன். சபார் 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு வேணா வரேன். ஏன்டா கூப்பிட்டா வர மாட்டீங்க? என்னடா கூப்பிடுறா. யாருன்னா ஃபீனிக்ஸை கூப்பிடு. அந்த பொண்ணு ஆகாவலியா இருக்காது சாவல் அழுகுறானுங்க.